SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல். ரணிலை மீண்டும் கைது செய்ய நடவடிக்கை. மீண்டும் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை. வாங்க உள்ளோருக்கு வெளியான தகவல். இணையம் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள். திடீரென உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவி பெற்றோர் செய்துள்ள நெகிழ்ச்சியான செயல். டிரம்பின் அதிரடி அறிவிப்பால் மகிழ்ச்சியில் மக்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பல மாடி கட்டடத்தை வாடகைக்கு பெற்றுக்கொள்வதில் நடந்த நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணையில் ரணில் கைது செய்யப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மூத்த திரைப்பட நடிகை சபீதா பெரேராவின் கணவருக்கு சொந்தமான இந்த கட்டடம் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சுக்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டது. இதற்காக மாத வாடகை 21 மில்லியன் ரூபாய் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இங்கு நடத்தப்பட்ட முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த கட்டடத்தை வாடகைக்கு எடுப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் ரணில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிதி மோசடி தொடர்பில் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது. இந்நிலையில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 12,37,455 ரூபாயாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 43,580 ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் ஒன்றும் 3,48,650 ரூபாயாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராமின் 1 கிராமின் விலை 39,950 ரூபாயாக பதிவாகியுள்ளதுடன் ஒரு தங்கப்பவுன் 3,19,600 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 38,140 ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் ஒன்றும் இன்றைய தினம் 3,05,100 ரூபாயாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இணையதளத்தையும் சமூக ஊடகங்களையும் பயன்படுத்தும் போது நிதி மோசடிகள் குறித்து அவதானமாக செயற்படுத்துமாறு போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இணையதளங்கள் மூலமாக நடைபெறும் மோசடி நடவடிக்கைகள், குறிப்பாக டெலிகிராம், வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் பிற சமூக வலைத்தள குழுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் குறித்து தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்களில் மோசடியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவரது வங்கி கணக்கு எண்கள், கடவுச்சொற்கள், QR குறியீடுகள் போன்ற ரகசியங்களை பெற்ற பின்னர் நிகழ்நிலை வேலைகளை பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு கணக்குகளுக்கு பணம் செலுத்தும்படி வலைத்தளங்களிலோ பயன்பாட்டின் மூலமோ ஊக்குவித்து நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக அறிய முடிகிறது. சமீப காலமாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாகவும் உயர்கல்வி வாய்ப்புகளில் ஏற்பாடு செய்து தருவதாகவும் கூறி நபர்களை ஏமாற்றி பாரிய அளவிலான பண மோசடிகள் நிகழ்த்தப்படுவது பற்றிய முறைப்பாடுகள் அதிகமாக பதிவாகுவதையும் அவதானிக்க முடிகிறது. இந்நிலைமை அதிகமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பதிவாகி வருகின்றன. உங்கள் கணக்கு எண்கள், கடவுச்சொற்கள் அல்லது OTP குறியீடுகள் என்பவற்றை எக்காரணம் கொண்டும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அறியாத நபர்கள் வழங்கும் தொலைபேசி பயன்பாடுகள் அல்லது இணைய இணைப்புகளை பதிவிறக்கம் செய்யும் போது கவனமாக செயற்படுங்கள். உங்கள் சாதனத்தில் அணுகல் அனுமதியை வழங்காதீர்கள். இவ்வாறான நிதி மோசடியிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் ஊடக நிறுவனங்கள் ஊடாக பொதுமக்களை தெளிவுபடுத்துமாறு இலங்கை போலீசார் அன்புடன் அறிய தருகிறோம் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற மாணவியின் திடீர் மரணத்தை அடுத்து அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்க பெற்றோர் முடிவு செய்துள்ளார்கள். அதற்கு மிக சிறுநீரகங்கள் உட்பட உறுப்புகள் வேறு நோயாளர்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்காக வழங்கப்பட உள்ளது. கேண்டிகைச் சேர்ந்த 24 வயதான மாணவி ஜெகதிலக்கா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார அறிவியல் பீடத்தின் தாதி மற்றும் குடும்ப நல
சுகாதார பட்டப்படிப்பின் 3ஆம் ஆண்டில் படித்து வந்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி பல்கலைக்கழகத்திலிருந்து வீடு திரும்பிய மாணவி தனது வீட்டின் குளியலறையில் தவறி விழுந்துள்ளார். மறுநாள் அதிகாலை 2 மணியளவில் கண்டி தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் நரம்பியல் அறுவை சிகிச்சையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் பெற்றோரின் விருப்பப்படி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான உறுப்புகளையும் அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து அவரது பிரேத பரிசோதனையும் கண்டி தேசிய மருத்துவமனையில் நடத்தப்பட்டது. முதுகெலும்புகள் அழுத்தம் காரணமாக மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவே மரணத்துக்கான காரணம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ அறிக்கைகள் மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை பரிசீலித்த பின்னரும் இது ஒரு திடீர் மரணம் என கண்டி தேசிய மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள். அதிக வருமானம் ஈட்டுபவர்களை தவிர பிற அனைத்து அமெரிக்க மக்களுக்கும் ரூபாய் 1.25 லட்சம் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நேற்றைய தினம் வரி கொள்கையை பற்றிய கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்கா உலகின் மிகவும் பணக்கார மற்றும் மதிக்கப்படும் நாடாக மாறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து பல்வேறு கெடுபிடிகளை மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் அமெரிக்க மக்களுக்கே என்ற கொள்கைகளை கடைபிடித்து வரும் ட்ரம்ப் அந்நாட்டின் மீது அதீத ஏற்றுமதி விதிக்கும் நாடுகளுக்கு பரஸ்பர வரியை விதித்துள்ளார். மேலும் பிற நாடுகள் மீது விதிக்கப்படும் வரிகளில் இருந்து கிடைக்கும் வருமானத்திலிருந்து உறுதித்தொகையை நாட்டு மக்களுக்கே திரும்ப வழங்க உள்ளதாகவும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அதிக வருமானம் ஈட்டுவர்களை தவிர பிற அனைத்து அமெரிக்க மக்களுக்கும் 1.25 லட்சம் அதாவது 2000 அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அவற்றை நேரடியாக பயனாளர்களுக்கு வங்கிக் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனை சமூக வலைத்தளமான ட்ரூத் சோசியல் தளத்தில் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல், ரணிலை மீண்டும் கைது செய்ய நடவடிக்கை. மீண்டும் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை, வாங்க உள்ளோருக்கு வெளியான தகவல். இணையம், சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள். திடீரென உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவி பெற்றோர் செய்துள்ள நெகிழ்ச்சியான செயல். ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பால் மகிழ்ச்சியில் மக்கள்.